I woke every morning. So I walk. இந்த மாதிரி ஒரு இடம் தான் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. All right, here you go. பார்த்தா ஈஸி மாதிரி இருக்கும், ஆனா முக்கியமா ஒண்ணு கத்துக்கணும் இதுல. I walk every morning. இதுல வந்து நான் மெயினா சொல்ல போறது என்னன்னா, இந்த 2 காலமா இதை இது பண்ணிக்கலாம். இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் போன கிளாஸ் வந்த மாதிரி தான். நீங்க என்ன கொடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட் வேர்புங்கிற அதை நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஐ வாக் எவ்ரி மார்னிங், ரைட்? ஸோ இதை வந்து நான் வந்து இந்த சப்ஜெக்ட் வேர்பு இதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு டூ திஸ், த அதர் திங்ஸ் ஐ எம் கோயிங் டு மேக் இட் காமன். எப்பயுமே நீங்க இங்கிலீஷ்ல திங்க் பண்றப்ப சப்ஜெக்ட் வேர்பை கொண்டு வரணும், பாக்கி எல்லாத்தையும் நீங்க வெளில போடுங்க. லுக் அட் தட். பட் ரொம்ப குரூஷியலான ஐட்டம் வந்து இதுதான். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Subject verb. So supporting main verb la கொண்டு வரலாம். We will see here. Okay. Kausalya ma'am, can you answer this? Are happy the children? Again, Kavita ma'am, try பண்ணுங்க. Children are happy. Children are happy. The children are happy. Very nice. இப்ப இந்த இடம் வந்து பாருங்க, நான் என்ன பண்றேன்னு. The children. The children. இதுதான் சப்ஜெக்ட். இது நம்ம சொன்னது வந்து we can do this here. The children are. இந்த இடம் வந்து நிறைய நம்ம மிஸ் பண்ணுவோம், மிஸ் பண்ணக்கூடாது. The children are, the children ங்கிறது சப்ஜெக்ட், இந்த verb வந்து are. இப்போ நீங்க ஹாப்பி போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆனா ஃபோக்கஸ் வந்து சப்ஜெக்ட் வேர்ப்ல தான் இருக்கணும். நீங்க அப்படி இருந்தாதான் நீங்க இது பண்றப்ப, நீங்க பேச சொல்றப்ப எப்பயுமே பேசலாம். சரிடா மேம், இது எனக்கு சொல்லுங்க. The story was interesting. The story was interesting. இதுல சப்ஜெக்ட் எதுங்க? The story. The story. இந்த ஒரே வார்த்தையா சொல்லாம the story, அவங்க சொல்றது கரெக்ட். The story மெயின் verb என்னங்க இதுல? Was. Was தான். இந்த இன்ட்ரெஸ்டிங்கிறது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. இது பார்த்தா நான் verb மாதிரி இருக்கும், இது verb இல்லை. இதை நீங்க ரொம்ப பேசிக் சென்டென்ஸ் ஒரு 100-150 சென்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே அந்த நினைப்பு வரும். சப்ஜெக்ட் வேர்பு, வேர்புக்கு போய் ரொம்ப கடைசியில போடுவோம். இங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து இங்க பாருங்க, கதை சுவாரஸ்யமாக இருந்ததை வந்து பின்னாடி போட்ட பாருங்க. ஆனா இது ரொம்ப சப்ஜெக்ட் பக்கத்திலேயே இருக்கு. அதனாலதான் ரொம்ப சின்ன சென்டென்ஸை நீங்க தரவு பண்ணீங்கன்னா அதான் பேஸ்மெண்ட். நீங்க அந்த பேஸ்மெண்ட்டை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மேல எப்படி வேணாலும் நீங்க வந்து எப்படி வேணாலும் நீங்க கட்டிக்கலாம். லுக் அட் தட். இந்த ஸ்டோரி எல்லாம் ரொம்ப முக்கியம். we will look into this. கவிதா மேம், இதுக்கு She loves her cat. Her cat. She loves her cat. Subject. She subject. She subject. Verb. Loves. Loves-ங்கிற ஒரே மெயின் verb தான் இருக்குது. பாக்கியெல்லாம் இதுல வந்து நீங்க அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். அட்ஜெக்டிவ் வரும், அட்வர்ப் வரும், என்ன வேணாலும் வரும், அட்ஜெக்ட் வரும், எப்படி வேணாலும் வரும். ஆனா she loves-ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். Her cat. Very good. ஓகே, இங்க பாருங்க இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். Look at this. Ride bicycle he. He wants a bicycle ride. Wow. He wants a bicycle ride. Well, he wants to ride a bicycle ride. He wants a bicycle ride. அப்படின்னு என்ன அர்த்தம்? He wants a bicycle ride என்ன அர்த்தம்? Cycle ஓட்ட விரும்புறார். He wants a bicycle ride. Very good, very good, very good. இல்ல இன்னொரு ஆளு பைசிக்கிள்ல வந்து ஓட்டிட்டு போறப்ப ஒரு பின்னாடி கூட உட்கார்ந்துருக்க விருப்பம். புரியுதுங்களா? He ரைட் போக விரும்புறார். ஐயா ரைட் போக அப்படின்னு வச்சுக்கலாம். He wants, இதுதான் எனக்கு வேணும். இந்த இடம் தான் he wants. இப்ப பாருங்க, பைசிக்கிள்னு படிக்கணும். பைசைக்கிள்னு படிக்க கூடாது. வெறும் சைக்கிள் பை சேர்த்தீங்கன்னா சிக்கிளா மாறிடும். He wants a bicycle. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பாருங்க. Again and again
சப்ஜெக்ட் verb கொண்டு வரணும். தமிழர்களுக்கு ஆங்கிலம் வந்து ஒரு வயசுக்கு மேல கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா அடிப்படையில தமிழ்ல ஊறி போயிடும். இங்க வந்து சப்ஜெக்ட் ரொம்ப பாருங்க. அவனுக்கு ஒரு பைசைக்கிள் அவன் ஒரு பைசைக்கிள் ரைட விரும்புகிறான். இந்த விரும்புகிறான கடைசியா தூக்கி போடுற பாருங்க. அதனாலதான் வந்து ரொம்ப முக்கியம். கவிதா மேம் இதை சொல்லுங்க பார்க்கலாம். I am going now. இப்ப பாருங்க I look at this. I is a subject. Verb என்னங்க? Am. Am கிடையாது. Am மட்டும் கிடையாது. I'm going. Sir. I'm going. அது அந்த டென்ஸ் எல்லாமே மைண்ட்ல கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இது சிம்பிள் எக்ஸசைஸ் கிடையாது. இப்ப சொல்லுங்க. நவ் வந்து நீங்க இங்க போடுறீங்க. ஒரு பெரிய விஷயம். நவ் ஐ எம் கோயிங்கிறத விட ஐ எம் கோயிங் நவ்னு தான் போடும். நம்ம வந்து தமிழ்ல வந்து இப்ப நான் வர்றேன், நான் போறேன் அப்படின்னு. இந்த நவ்வ கடைசியா போடும். இந்த பொசிஷன் தான் அவ்வளவு முக்கியம். ஏன் பிரசாத் இதை சொல்லிட்டு பார்க்கலாம். He gets early. இன்னொரு வாட்டி Early up. வராது இல்ல, அப்படி வராது இல்ல. Get up early. She gets up early. Get up early. இப்ப பாருங்க, இது பாருங்க. சப்ஜெக்ட் சொல்லுங்க. She. இப்ப verb சொல்லுங்க. Gets. Gets up. நிப்பாட்டக்கூடாது. Phrasal verb. இதுதான் phrasal verb. இந்த அப்ப உள்ள இங்க சேர்த்துக்கணும். Gets up இது phrasal verb. கலோக்கியலா வழக்கு ஆங்கிலத்துல பேசுறப்ப இது பண்ணணும். இயலி இது என்னங்க? இயலி சுமதி மேம், இயலி என்னங்க? Compliments, sir. இல்ல, காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கிடையாது. Adjective. இயலி எப்ப சீக்கிரம் Position. Adjective. எப்ப Sir, and mother adjunct those. அட்ஜெக்ட் இதுல சொல்லுங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்னன்னு சொல்லுங்க. Sir, voice சரியா கேக்கல. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்னங்க? நவ் என்னவோ அதான். Position, sir. இல்ல, அது என்ன பொசிஷன்ல இருக்கு? Present. அட்வர்ப். அது பேர் வந்து அட்வர்ப். ரொம்ப முக்கியம். அட்வர்ப் தான் நமக்கு நம்ம வந்துகிட்டே இருக்க போகுது. இப்ப பாருங்க ஏன் பிரசாத் இத சொல்லுங்க. He writes neatly. இப்ப பாருங்க He writes எப்படி neatly. எழுதுறாரு? நீட்டா எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. இந்த காலத்துல நான் போடுறது. Look at this column is so important. He writes neatly. இப்ப எனக்கு சொல்லுங்க, அவர் எப்படி எழுதுறாரு? Neat-ஆ எழுதுறாரு. தான் அந்த அட்வர்பா இருக்கு. நீங்க ஒரு சின்ன சென்டென்ஸ் முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியா நீங்க பில்ட் பண்ணலாம். Look at that. Let's take this one. Look at that. Yes, Kavita ma'am, look at this. Go for it. She cooked tasty food. She cooked food tasty. Tasty. ஆஹா, Tasty food, sir. Tasty food. பாத்தீங்களா? இப்ப நம்ம அதை பார்க்கலாம், அதை ஃபிகர் அவுட் பண்ணலாம். She cooked tasty food. இதுதான் முக்கியம். இங்கிலீஷ்ல நம்ம தமிழ் மாதிரி படிச்சிடக்கூடாது. இப்ப ஃபுட்டு நம்மள வச்சு டேஸ்டி அட்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியம், நான் போர்டுல போட்டிருக்கிறது தான். She cooked சப்ஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்கேன். She cooked கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, அவள் சுவையான உணவை சமைத்தாள். எங்கேயோ போய் இருக்கு பாருங்க. அவள் சுவையான உணவை சமைத்தாள். இந்த verb தான் முக்கியம். verb தான் எல்லா பொசிஷன் மாறுது, மீனிங் மாறுது, அமைப்பு மாறுது, ஸ்ட்ரக்சர் வேற, கிராமர் வேற, எல்லாமே வேறையா இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த பயம் வந்துருது. இந்த குக்ட நம்ம முன்னாடி போடாம டேஸ்டி ஃபுட்டை முன்னாடி கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரக்கூடாது. ரைட்? இப்ப பார்க்கலாம். இன்னொரு சிம்பிளா ஒண்ணு எடுப்போம். லுக் அட் திஸ். கௌசல்யா மேம் ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. I have an umbrella. ஓகே. சப்ஜெக்ட் சொல்லுங்க. verb சொல்லுங்க. ஃபுல் verb சொல்லுங்க. I have. verb என்ன? verb மட்டும் சொல்லுங்க. Have. இது பாருங்க, மெயின் verb-ஆவே ஆக்ட் பண்ணுது பாருங்க. சப்போர்ட்டிங் இல்ல, மெயின் verb தான். சப்போர்ட்டிங் எதுவுமே இல்ல. இது சப்போர்ட்டிங்கா கிரியேட் பண்ணா எப்படி கிரியேட் பண்ண சுமதி மேம்? சப்போர்ட்டிங்ல இதை கிரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? இதை முடிச்சிருவோம். இதை முடிச்சுட்டு எனக்கு அந்த சப்போர்ட்டிங் உள்ள ஒளிஞ்சிருக்கல எப்படி வெளில கொண்டு வருவீங்க? இது எப்படி கொண்டு வருவீங்க? இந்த ஐய ரெண்டா பிரிக்கணும். என்ன பண்ணுவீங்க? I am having. No. இந்த have பிரிக்கணும். சுமதி மேம், I do.
அவ்வளவுதான். 2 plus I do. I do. ஓகே, யூ கேன் டூ தட் ஹியர், ரைட்? ஒண்ணும் இல்ல, அது ரொம்ப சிம்பிள் தான். அது பிரிச்சாக்க பின்னாடி Yes, sir. பாத்துக்கலாமா? என்ன இப்ப என்ன வரும்? ரெண்டா பிரிக்கணும், 2 plus 2 plus அவ்வளவுதான். hours. 2 ஆவனே சொல்லி முடிஞ்சிச்சு. Okay. So this is the one you want to have. ஓகே, அது பார்த்தா மெயின் வேர்பா இருக்கு. மெயின் வேர்ப் தான். அதுக்குள்ள பிரிச்சு உள்ள சப்போர்ட்டிங் வேர்ப் எடுத்துடலாம். எடுத்துட்டா பின்னாடி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் ஹேவ் பாருங்க, நெகட்டிவ். டு ஐ ஹேவ் கொஸ்டின் பாத்தீங்களா? எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்க, பிரிக்க தெரிஞ்சாக்கா. பிரிக்கிறத நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். இப்ப கவிதா மேம், கோ ஃபார் இட். came very late. He came very late. He came. இததான் எஸ்டாப்லிஷ் பண்ணணும் நம்ம. He came. அப்புறம் நீங்க போட்டுக்கலாம் வெரி லேட். இந்த வெரிங்கிறது அட்வர்பா வருது, இது அட்ஜெக்டிவா வருது. இந்த அட்ஜெக்டிவ் லேட்டா வர்றதுனாலதான் வெரிங்கிறது நமக்கு வந்து அட்வர்பா கன்வெர்ட் ஆகுது. வெரி குட். ஆல் ரைட் கௌசல்யா மேம், ஃபுட் லைக் வி தேர். Like the food. We like the food. வி லைக். வி கொண்டு வாங்க, லைக் கொண்டு வாங்க. இங்க பாருங்க, தேர் ஃபுட்ங்கிற ஆப்ஜெக்டா இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ல இந்த டிட்டர்மைனர் உள்ள வச்சு அப்படி கொடுக்குறோம் பாருங்க. நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. சப்ஜெக்ட், நாங்கள் உணவை விரும்புகிறோம். நாங்கள் உணவை எங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருக்குங்கிறாங்க. பாருங்க, அந்த பிடிச்சிருக்குன்றது எங்க கடைசியா போகுது. ரைட், வெரி குட். ஆல்ரைட் ஃபரிடா மேம், இஸ் திஸ் Sir. பேக் யுவர்? This is your bag. சப்ஜெக்ட் சொல்லுங்க. சப்ஜெக்ட் என்ன? அது பாருங்க, ஆடியோல கரெக்டா வச்சுங்க. திஸ் சப்ஜெக்ட். மெயின் Is. வெர்ப் என்னங்க? மெயின் வெர்ப் என்ன? Is, sir. This sir. இஸ். அவ்வளவுதான். நீங்க யுவர் பேக்க மூவ் பண்ணிக்கீங்க. இந்த சப்ஜெக்ட் இது வந்து யுவர் பேக் தான் ஆப்ஜெக்ட். எஸ்டாப்லிஷ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். வெர்ப முன்னாடி கொண்டு வரணும். Now, yeah, Prasad, go for it. Is hospital there for? The hospital is far. For Subject. The The hospital. hospital. the hospital. Super. இந்த எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கீங்க. Is. எப்பவுமே நான் வச்சுங்க. The hospital. Very nice. subject மெயின் is- வெர்ப். Is. is இஸ் மட்டும்தான். இப்ப சொல்லுங்க, எப்படி இருக்குதா? தூரமா இருக்குதா? Far. தூரமா இருக்கு. இது adverb. எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. எப்படி இருக்கு? தூரமா. எவ்வளவு தூரம்? வெரி குட். சூப்பர். எஸ், ஏபரசன், இது சொல்லுங்க. This is நெக்ஸ்ட் Language. ஒன். Sir, do your homework. Do your homework. இன்னொரு வாட்டி. Your Do your Do homework. your homework. சப்ஜெக்ட் என்னங்க? Do. இல்லையே. Your. homework. Your Do homework. Do your homework ல சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? கஷ்டமான क्वेश्चन தான். சுமதி மேம் ட்ரை பண்ணுங்க. You are, sir. யூ தான். your homework. இல்ல, அதுதானே சொல்ல போறீங்க. அவ்வளவுதானே. Sir, அதுக்கு your இருக்கு சார். அதனால இல்ல, இங்க பாருங்க. You do your homework. You இப்ப இத கட் பண்ணலாமா? யூ கட் பண்ணலாமா? do your. அவரெல்லாம் எதுக்கு உள்ளவங்களுக்கு சொல்ல போறீங்க. Do your homework. சோ இது மறைஞ்சிருக்க சப்ஜெக்ட் மறைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப யூ டூ யுவர் ஹோம்வொர்க் அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ பையன்கிட்ட சொல்றாங்க. டூ யுவர் ஹோம்வொர்க். யூ டூ யுவர் ஹோம்வொர்க் தான் கட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது யூங்கிறது தான். லுக் அட் தட். அப்ப இது கொஸ்டினா சார்? இல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன். டூ யுவர் ஹோம்வொர்க். உன்னுடைய ஹோம்வொர்க்க பண்ணு அப்படின்னு யாருக்கு சொல்லுவோம்? எதிரில் உள்ளவங்களுக்கு. அப்ப இப்ப அங்க போகாதுன்னு ஒருத்தவங்களை சொல்றோம். யார சொல்றீங்க? யூ You டோன்ட் கோ. don't. யூ தானே. Mm. சாப்பிடுன்னு சொல்றோம். யூ ஈட். You eat. அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளவுதான். லுக் அட் தட். நம்ம பாத்துக்கலாம். ஏங்க சார், இது கேக் தட் டெலிஷியஸ் வாஸ். The cake was delicious. delicious. வெரி குட். இந்த கேக் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க சப்ஜெக்ட் எப்பையும். The cake உடனே was வாஸ் delicious. உடனே வந்துடணும். உடனே மைண்ட்ல வந்துடணும். அடுத்த கிளாஸ்ல இதை விட தாண்டி ஒரு இதுக்கு போவோம். அப்ப கரெக்டா இது வந்து சிம்பிள் சென்டென்ஸா நான் எடுத்திருக்கேன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் போறப்ப இன்னும் நல்லா தெரியும் நமக்கு. Now, சார்,
கரெக்டா சொல்லுங்க. Bed on the- Not jump on the bed. கரெக்டா சொல்லுங்க. நாட் ஜம்ப் ஆன் தி பெட். வேற என்ன சொல்லலாம்? ஓகே, இந்த டூ மிஸ் ஆயிடுச்சு. The bed. Don't Do not jump. jump. இன்னொரு வாட்டி. Do not jump on the bed. சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் என்ன? You then. Subject வந்து சப்ஜெக்டே கிடையாது. சப்ஜெக்ட் வந்து நம்ம யூ தான் போட்டுக்கிறோம். You. You. பாக்கி எல்லாத்தையும் சொல்லுங்க. do not jump on the bed. சப்ஜெக்ட் எனக்கு verb சொல்லுங்க. Do Do not. சொல்லுங்க do சொல்லுங்க not சொல்லுங்க. Do not. Do not. do not Do do not not போட்டுங்க. jump sir. அவ்வளவுதான். Do not. Do not மட்டும் கிடையாது. Do not jump sir. Do not jump. வந்துருச்சு பாத்தீங்க நெகட்டிவ் இது. On the bed. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ நீங்க பேசுறப்ப do not jump on the board. இப்போ இதை நீங்க கரெக்டா கொண்டு வந்துக்கணும். சப்போர்ட்டிங் verb வெளியில கொண்டு வந்து நாட் எடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் verb எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டோம். இவ்வளவுதான். இதுதான் வந்து now இது ரொம்ப ஈஸி. கவிதா மேம், go with the flying in plane there is sky. The sky is No. the plane is Is flying in the sky. Flying in the sky. சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் என்ன? The plane. The plane, sir. வா. verb என்ன? Is Is playing. இஸ் மட்டும் கிடையாது. இஸ் மட்டும் is கிடையாது. playing. Is flying. Is flying. Is flying. இதுதான் முக்கியம். இதுதான் நீங்க கத்துக்கிறதுக்குரிய அடிப்படை ஸ்டெப் இது. இப்ப அப்புறம் in the sky. In the sky. எங்க adverb பாருங்க, adjective தான். In the sky முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான். ஒரு 100-150 இருந்து நீங்க உடனே பிராக்டிஸ் பண்ணணும். பாருங்க எப்படி போட்டிருக்க. ஒரு டிட்டர்மினோட சப்ஜெக்ட் 2 வார்த்தையா இருக்கு. 2 வார்த்தையா verb இருக்கு. இந்த 4 வார்த்தை தான் மெயின். இந்த ஸ்கையை நீங்க பின்னாடி போட்டுக்கிறோம். ரைட்? now கவிதா மேம், easy this question கரெக்ட்டா சொல்லுங்க. This This question easy is easy. ஓகே, சப்ஜெக்ட் This This question. கரெக்ட்டா சொல்லு. சப்ஜெக்ட் this is this சப்ஜெக்ட் question. This question. பாத்தீங்களா எங்க தடுமாறுது பாத்தீங்களா? இங்க தான் கரெக்ட் பண்ணணும். this question This subject question. இங்கிலீஷ் தமிழ் இங்க தான் வேறுபடும். இப்ப verb உள்ள கொண்டு வாங்க. Is is இங்க பாருங்க, ஈஸிங்கிறது அட்ஜெக்டிவ். முடிஞ்சு நமக்கு வேண்டியது the question is தான் நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணணும். நீங்க அட்ஜெக்டிவ் adverb ஈஸியா கொண்டு வந்துடலாம். SV subject verb. Right? now yeah brother, go for this. the The baby baby is smiling. now yeah brother, subject சொல்லுங்க. the The baby baby the baby. yeah brother, verb சொல்லுங்க. is smiling. smiling. ஒரு வாட்டி சொல்லுங்க. கவிதா மேம் சொல்லுவாங்க. is smiling. Is smiling. is smiling. ஒரே ஒரு பேபி. இப்ப look at this one. மொத்தமே 4 வார்த்தை தான். சப்ஜெக்ட் 2 வார்த்தை படுது. verb 2 வார்த்தை படுது. இப்ப சப்ஜெக்ட் verb எஸ்டாப்லிஷ் பண்ணணும். திருப்பி நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஃபிகர் அவுட் பண்ணிடுங்க. கவிதா மேம், go with this. Don't speak loudly. Speak loudly. சப்ஜெக்ட் என்னங்க? சப்ஜெக்ட் என்ன? You. You. You don't. you. இப்ப சொல்லுங்க verb என்ன? Do not. Do not speak. ஏன் அப்படியே நிப்பாட்டினீங்க? do not Do speak not sir. speak. Do not speak. நீங்க இந்த எக்ஸசைஸ பார்த்து பண்ணணும். do not speak. இப்ப சொல்லுங்க. please do not speak loudly. எப்படி லவுடா? அது வந்து ஒரு adverb போகுது. இந்த verb வந்து இது பண்றாங்க. அது ரொம்ப பெரிய விஷயமே இல்ல. adverb adjectiveலாம் அப்படியே ஓடி வந்துரும். சப்ஜெக்ட் verb எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி எல்லாம் ஈஸியா வந்துரும். நம்ம மெயின் ப்ராப்ளம் இந்தியன் லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷுக்கும் மெயின் ப்ராப்ளம் சப்ஜெக்ட் verb எஸ்டாப்லிஷ் பண்ற விதம் வேற. சப்ஜெக்டிவ் verb-ஐயும் பிரிச்சிருவோம் தமிழ்ல. இங்க சேர்க்கணும். பாருங்க, சப்போர்ட்டிங் verb, ஸ்பீக் verb, நடுவுல adverb நாட்டை போட்டு ஒரு verb phrase கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, இந்த 3 வார்த்தையும் சேர்த்தாலே ஒரு verb phrase தான். சொற்றோட சப்ஜெக்ட் எங்க எஸ்டாப்லிஷ் பண்ற யூனிட். ரைட்? எஸ். now Farida ma'am, balloon flew away.
A balloon flew away. பியூட்டிஃபுல். சப்ஜெக்ட் சொல்லுங்க. A balloon verb. flew. வெரி குட், வெரி குட். நீங்க அதை எப்படி பறந்து தொலை தூரத்துல பறந்து போச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ். அவைங்கிறது வருது. அப்ப look at this. Yes, Kavita ma'am, go for it. We visited the We We visited visited- the zoo. Subject, We We verb. visited. visited. ஆமா, அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் verb. அப்படியே ஆப்ஜெக்ட் வருது பாருங்க. The zoo. இந்த இடத்துல இந்த ஜூ எல்லாம் வர்றப்ப இது மாதிரி தான் இந்த தேர்லாம் கத்துக்கணும். நம்ம க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கணும். க்ளோஸா. Now go with it. Go with this, Munish ma'am. Go with this. Clock, Yes. yeah, on the wall On is the wall. the clock is on the wall. Clock is on the wall. subject. A A clock. The clock. The clock. பாத்துக்கணும். Sir, a clock is on the wall வருமா? The clock is on a wall. எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்ப பாருங்க. அந்த on ஏன் A clock is on the wall. A clock. ஒரு வால் தான், ஆனா மல்டிபிள் கிளாக்ஸ் இருக்கலாம். A clock. Is. சப்ஜெக்ட் verb பாருங்க is Is. மட்டும்தான். is மட்டும்தான். on the wall ஒரு பெரிய சொற்றொடர். ஆடியோ கேக்குது, கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க, பாத்துங்க. ஐதா மேம், I my friend help. I helped My my friend. friend. Subject. I helped my friend. I I helped my friend. verb verb. helped I Helped. helped Object. Object. my friend. My friend. My friend. Object my friend. பாருங்க, நீங்க அழகா அப்படி போயிடலாம். All right. Farida ma'am, that closed the sheet window. He closed the window. Subject. She. She Verb. closed Closed the window. the window. The window. இது பாருங்க, நீங்க பண்றப்ப இத அப்படியே மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க எப்படின்னா அது அப்படியே இங்கிலீஷ் மாதிரியே பண்ணணும். ரைட்? அப்படியே அது பண்ணணும். எஸ் ஃபரிடா மேம். Sings he sweetly. He swings. He He sings sings sweetly. He sings sweetly. He subject. Sing. இதுல எவ்வளவு வார்த்தை நீங்க இது பண்ணிக்கிறீங்க பாருங்க. ஒரு simple தான், ஆனா அது எப்படி வருது பாருங்க. அவன் சுவையாக பாடுகிறான். அவன் சுவையாக பாடுகிறான். அந்த மீனிங் முதற்கொண்டு, அந்த டென்ஸ முதற்கொண்டு விட்டுறக்கூடாது. ஆல் ரைட். கவிதா மேம், ப்ளீஸ் கம் மீ வித். Please come with me. Come with me. Please come with me. இப்ப சொல்லுங்க, சப்ஜெக்ட் என்னங்க அது? You யூ இஸ் த சப்ஜெக்ட். You. யா. இப்ப எனக்கு இது சொல்லுங்க, verb சொல்லுங்க. Come. 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 இப்ப சொல்லுங்க, ஆப்ஜெக்ட் With me. With me. எப்படி? Please. இப்ப யூ கம் வித் மீ ப்ளீஸ்னு இப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. ப்ளீஸ் கம் வித் மீன்னு சொல்லலாம், யூ கம் வித் மீ ப்ளீஸ்னு சொல்லலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இங்கேயே நான் கட் பண்ணி போடுறேன். தயவு செஞ்சு வாங்க என்னோட அட்வர்ப். யூ கம் தான் ரொம்ப முக்கியம். Now, ஏன் பிரசாத்? I want to Want to sleep. சப்ஜெக்ட். I say. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. verb. want. Want to. ஓ, டூ போட்டுற கூடாது. Want. இது வந்து மெயின் verb. இது என்னங்க? இப்ப என்னங்க? To sleep. To sleep. இது என்னங்க? இது சுமதி சொல்லுவாங்க. இது என்னங்க? to sleep. இது இந்த infinitive. இன்ஃபினிட்டிவ் verb. அவ்வளவுதான். சூப்பரா சொன்னாரு. ஏன் பிரசாத்? ஐ வாண்ட். இதுதான் மெயின் verb. இது இன்ஃபினிட்டிவ் verb. சூப்பர். இங்க இதை பிரிக்க தெரியணும். சப்ஜெக்ட் verb தனியா எடுத்து பார்க்க தெரியணும். சூப்பரான ஆன்சர். எஸ் கவிதா மேம். To when she market there. She went to market. To the market. Went to the market. She went to the market.
அந்த தீய விட்டீங்க பாத்தீங்களா? சப்ஜெக்ட் ஷி, மெயின் verb, Went. main verb. Went Went. ஆ, to the இதுதான் market. இதுதான் ஆப்ஜெக்ட். இது இன்ஃபினிட்டிவ் கிடையாது, ப்ரொபோஷன். went to the market. நீங்க இப்படி பிரிச்சாலே போதும். இப்படி பிரிச்சாலே பேசிக் வந்துரும். இந்த பேசிக் மெயினா ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது இல்லைன்னா நீங்க மேல என்ன கட்டினாலும் தப்பாதான் இருக்கும். இந்த பேஸ் மட்டும் கரெக்டா இருக்கணும். அல்லது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப சொல்லுங்க ஏன் சார், கேர்ஃபுல்லா சொல்லுங்க. I feel tired. I feel Tired. இப்ப tired. சொல்லுங்க ஐ வந்துதான் சப்ஜெக்ட், verb என்ன? Feel, sir. Feel. ஓ ரைட். இந்த டயர்டுங்கிறது என்னங்க? டயர்டுங்கிறது என்ன பார்த்தா Adverb. இல்ல, ஐ ஃபீல் டயர்டு இல்ல. இது adjective ஆ sir? அட்வர்ப் இல்ல, Adjective. அட்ஜெக்டிவ். இது ஸ்டாட்டிக் வெர்ப், அட்ஜெக்டிவ். இது என்னன்னு பேசுவோம். இந்த ஃபீலை தூக்கிட்டு ஆம் போடுங்க, ஐ ஆம் டயர்ட். இப்படி இருக்கேன், டயர்டா இருக்கேன். ஸோ இது ஸ்டாட்டிக் வெர்பும்பாங்க. அதை நீங்க பி வெர்ப் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இது அட்வர்ப் இல்ல, அட்ஜெக்டிவா தான் இருக்கும். பரவாயில்ல, இது அட்வான்ஸ் கிராமர், அப்புறம் பாத்துக்கலாம். டயர்ட், ஐ ஃபீல் டயர்டு இங்க கொண்டு வரணும். இது வெர்பு கிடையாது, அட்வர்பும் கிடையாது, அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். Now, கரெக்டா மேம்? This is my book. This is my book. சப்ஜெக்ட். This is This this This. book. The book is mine. சப்ஜெக்ட் வந்து திஸ். நல்லா பாத்துங்க, இந்த மாதிரி டம்மி சப்ஜெக்ட் எல்லாம் பாருங்க எப்படி வருதுன்னு. Now is Is. Verb is. my book. என்ன கிளீனா வந்துருச்சு பாருங்க. இப்ப அடுத்த கிளாஸ்ல காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கொடுத்தா ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். Now, well played. The team well played. No, Roti. The team well played. well. No. The team played well. Played well. Very good. Subject பாத்தீங்களா? சார் எங்க இடிக்குதுன்னு பாத்தீங்களா? Yes. நம்ம தமிழ் அப்படியே தமிழ் படுத்துறோம், அப்படியே தமிழை இங்கிலீஷ் படுத்துறோம். இப்ப சப்ஜெக்ட் சொல்லுங்க கவிதா மேம். The team. The team. The team. சூப்பர். இந்த பிராக்டிஸ் இருந்தாலே போதும். வெர்ப கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வெர்ப Played. Played. எப்படி விளையாண்டாங்க? அட்வர்ப் பாருங்க. எப்படி விளையாண்டாங்க? நல்லா விளையாண்டாங்க. எப்படி விளையாண்டாங்க? நல்லா. அருமை அருமை அருமை. இவ்வளவுதான் வேணும். நான் ஆல்மோஸ்ட் எல்லா பாசிபிலிட்டியுமே நான் இதுல கொடுத்துருக்கேன். ஒரு 250 சென்டென்ஸ் இருக்கும். நீங்க ஹோம்ஒர்க்கா இதை பண்ணா மட்டும்தான் இது நீங்க வந்து மைண்ட்ல The வச்சுக்க PDF முடியும். அனுப்புங்க சார் ப்ளீஸ். சம்மர் இன் ஹாட் இஸ். இது என்ன சொன்னீங்க சார்? என்ன சொன்னீங்க? இந்த PDF கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க சார். அனுப்பிச்சிடுவோம். கிளாஸ் முடிச்சாலே அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். எனக்கு சம்மர் இன் ஹாட் இஸ் இட். சார் கொண்டு வாங்க. Hot in summer. It is hot in summer. சப்ஜெக்ட் சொல்லுங்க. It. It is sir. It. verb. Is. Is. இதுக்கு அப்புறம் தான் அட்ஜெக்ட். இது எல்லாமே அட்ஜெக்ட்னா அதோட ஒட்டி வர்றது. சப்ஜெக்ட் தான் முக்கியம். பாக்கி எப்படி வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஹாட். எங்க எப்பயா? இன் சம்மர். பாருங்க என்ன எவ்வளவு கலக்கிருக்காங்க பாருங்க. இந்த இட் இஸ் தான் நம்ம கொண்டு வரணும். மைண்ட் இங்கதான் இருக்கணும். இதுல எதுவும் இதுல வந்து நம்ம மாத்திரக்கூடாது. ஏன்னா தமிழ்ல வேற மாதிரி யோசிச்சு பண்ணணும். கௌசல்யா மேம், quickly runs by the. The boy runs. The boys run quickly. Oh, subject. The boy run quickly. Runs. Subject. The boy The boy The runs boy. quickly. The boy. Subject. runs. Verb. Runs. Runs. பாருங்க தமிழ் பாருங்க, தமிழ் படுத்துவோம். இதுல பாருங்க அட்ஜெக்டிவ் பாருங்க. அட்வர்ப் எப்படி ஓடுறாரு? வேகமா ஓடுறாரு. இந்த பையன் வந்து வேகமா ஓடுறாரு. இப்ப பாருங்க அந்த பையன் வேகமாக ஓடுகிறார். அந்த பையன் வேகமாக டென்ஸ் பாருங்க மெயின்டைன் பண்ற பாருங்க. அந்த பையன் வேகமாக ஓடுகிறார். ஒண்ணு டென்ஸை மெயின்டைன் பண்றோம். என்ன டென்ஸ்ன்னு அப்பதான் அவருக்கு என்ன சொல்ல வர்றாங்க, பாஸ்ட்ல சொல்றாங்களா இல்ல பிரசன்ட்ல ஓடுறாரா அப்படின்னு. அதே சமயத்துல நம்ம அட்வர்ப் வந்து பின்னாடி கொண்டு போயிடுறோம். சோ இது ரொம்ப முக்கியம். இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை நார்மலா நம்ம படிக்கணும். வாய் விட்டு படிச்சு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அப்ப பண்றப்ப என்ன ஆகும்னா மைண்ட்ல போய் உட்காந்துடும். நீங்க அடிமனசுல போய் உட்காரணும்னா வாய் விட்டு வெளியில படிக்கணும். அதனாலதான் சொல்றது இது எழுதி வச்சு படிக்கணும். எழுதுறப்ப மைண்டுக்குள்ள போயிடும். எழுதுறத படிக்கிறப்ப திருப்பி மைண்டுக்குள்ள போகும். படிக்கிறத கேட்கிறப்ப திருப்பி மைண்டுக்குள்ள போகும். சோ பேசுறதுக்கு என்ன வேணும்? எழுதணும், படிக்கணும், கேட்கணும்.
பேசுறதுக்கு எழுதணும். நமக்கு என்ன நினைப்போம்னா எதுவுமே வேண்டாம், ஸ்ட்ரைட்டா பேசணும்னு நினைப்போம். அப்படி ஒரு அந்நிய மொழியை கத்துக்க முடியாது. நம்ம வீட்டுல உள்ள எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னாக்கா ஒரு குழந்தைக்கு அவன் எதுவும் படிக்கணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எப்பயுமே கட்டிட்டு இருப்பாங்க, ரைட்? ஆனா நமக்கு ஒரு அந்நிய மொழிய படிக்கணும், கேட்கணும், எழுதணும், அப்புறம் பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், படிக்கிறப்பே வந்துடும். Now, கவிதா மேம், அஸ் ஹெல்ப் ப்ளீஸ். Please help us. Please help us. சப்ஜெக்ட் எதுங்க? You. 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 யூ. verb என்னங்க? Help. Help. இப்ப பாருங்க, இந்த அஸ் போட்டதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட்ல ஹெல்ப் அஸ் ப்ளீஸ், ப்ளீஸ் இந்த ப்ளீஸ ஃப்ரண்ட்லயும் போடலாம். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் முன்னாடி ஃப்ரண்ட்லி ப்ளீஸ் ஹெல்ப் அஸ்ன்னு போடலாம். ஆனா அது சப்ஜெக்ட் கிடையாது, அட்வர்ப். எப்படி ஹெல்ப் பண்ணுங்க? தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ்ங்கிறது அட்வர்ப். நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ப்ளீஸ் யூ ஹெல்ப் அஸ்ன்னு சொல்லலாம், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ்ன்னு சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து யூ. வெரி குட். Now, சார், look at this word. Very is he. He is He very is old. very old. Subject. He. He is very old. It's a verb. Subject Is. subject மட்டும் சொல்லுங்க. Is. 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 பாருங்க, ஓல்டுங்கிறது அட்ஜெக்டிவ். அதுக்கு முன்னாடி வெரி போட்டு அட்வர்பா கொண்டு வந்துட்டு ஒரு ஓல்டு போட்டுருங்க. நீங்க இது மாதிரி ரொம்ப நமக்கு தெரிஞ்ச வாக்கியத்தை பிராக்டிஸ் பண்ணிடணும். Now, சார், happy looks happy. he. He looks happy. Subject he. Verb என்னங்க? Looks. இப்ப Subject சொல்லுங்க, வந்து happy என்னங்க? Happy என்னங்க? verb. Happy வந்து இந்த அந்த அவன் ஹாப்பியா இருக்கான்றது இல்ல, காமிக்கிறது சார். happy என்னங்க? சுமதி மேம், happy என்ன? லுக்ஸ் வந்து என்னங்க? ஃபீல் மாதிரிங்க. ஸ்டாட்டிக் verb. ஸ்டாட்டிக் verb. டயர்டு adjective சார். happy எப்பயுமே verb, adjective தான். adjective சார். Adjective. நிறைய பண்ணிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த அட்ஜெக்டிவ்ல எத்தனை கிளாஸ் எடுத்திருக்கோம். Now, கவிதா மேம், friend good, yeah, is she. She is a good friend. Subject. She She. verb. is இப்ப பாருங்க, she எப்படிப்பட்ட ஆளு? a good friend. அப்படியே a ஆப்ஜெக்ட் good friend. பார்த்தா பெருசு மாதிரி தெரியுது. நீங்க சப்ஜெக்ட் வெர்ப பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் ஆயிட்டு பாருங்க. ரொம்ப முக்கியம் அதுலதான் பார்க்கணும். அதுல சப்ஜெக்ட்ல தான் யார் பண்றான்னு இருக்கு, வெர்ப்ல தான் என்ன டென்ஸ் எல்லாமே இருக்கு. Now, கவிதா மேம், எக்ஸாம் ஃபார் ஸ்டடிட் ஐ. I studied It's for studied exam. for exam. exam. ஐ போடுங்க. Studied ஆ for exam. பாருங்க, இந்த ப்ரிப்போஷன் அழகா கனெக்ட் பண்ணி ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் நச்சுன்னு ஒரு நவுன் வந்துட்டு உட்காந்துருச்சு பாருங்க. முடிஞ்சிருச்சு. Now, Amrasa, juice the cold The is. juice is cold. The juice is cold. One second. The juice is கொண்டு cold. வரணும். The juice The கொண்டு juice வரணும். subject is Very good. Is. Subject னோடே அந்த the juice ரெண்டு வார்த்தை வந்துருச்சு பாருங்க. Very good. Is cold adjective வந்துருச்சா? Yes, yes. Super. இதுல உள்ள 250 சென்டென்ஸ் நீங்க இது பண்ணணும். Now, Amrasa, cat, mouse, there, chased there. The The cat cat chased chased the mouse. the mouse. Chased the mouse. Subject. The cat The cat. Super. Verb. chased Chased Object. the mouse. The mouse. அடுத்த வர்றப்பே அந்த மவுஸ் வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. Now, Sumati ma'am, is doll the pretty? The doll is pretty. Very good, Farida ma'am. Very good. The doll. Capital G தான் போடணும். நான் இங்க போடுறதுக்காக ஃபாஸ்டா போறதுக்கு அப்படி பண்றேன். The doll. பாருங்க, is தான் மெயின் verb. pretty வந்து என்னங்க? pretty, Sumati ma'am, pretty என்ன? Adjective, sir. இது வந்து adjective sir. Adjective. முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, be verb வந்து உட்கார்ந்திருக்கு. The feel, looks எல்லாம் நம்ம பார்த்தோம். static verb.
verb இருந்தா அதுக்கப்புறம் வர்றது அட்ஜெக்டிவா இருக்கும். இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நூத்துக்கணக்கான அட்ஜெக்டிவ் மாத்திக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவு நமக்கு ஆப்ஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். All right. Farida ma'am, car driving Yes, is sir. He said He's driving. he He's He driving is car. driving a car. he is driving car. நான் சப்ஜெக்ட தான் கொண்டு வரேன். இஸ் எப்படி இஸ் டிரைவிங். இப்ப பாருங்க, he is driving. சப்ஜெக்ட் மெயின் வெர்ப் சப்போர்ட்டிங் வெர்ப். த கார் போடலாம், ஏ கார் போடலாம், வெறும் கார் போட்டாலும் தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, இஸ் டிரைவிங் தான் நீங்க சப்ஜெக்ட்ல வெர்ப்ல கொண்டு வரணும். Now கவிதா மேம், ஈஸி. சாக்லேட் ஏ வாண்ட் I want a chocolate. அவ்வளவுதான். I want a chocolate. டிட்டர்மைனர்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல்பாங்க. இதை எப்பயுமே மறந்துடக்கூடாது. நீங்க இதை அப்படியே பழக தி எல்லாம் அப்படியே கேஷுவலா வந்து விழுந்துகிட்டே இருக்கும். கேஷுவலா நீங்க படிக்க வந்துட்டு படிக்கணும் கேட்கணும். அதை எழுதி பார்க்கணும், ஃபைனலா பேச்சு வந்துடும். ஆனா படிக்கிறதும் கேட்கறதும் விடவே கூடாது. டெய்லி ஏதாவது ஒண்ணு கேட்கணும், டெய்லி ஏதாவது ஒண்ணு இங்கிலீஷ்ல படிக்கணும். இந்த ஏதியெல்லாம் அப்படியே வந்து விழுந்துரும். சரி, இந்த ஒரு 400-500 வார்த்தையை வச்சுதான் அவங்க எல்லாமே இது பண்ணுவாங்க. Look at that. சுமதி மேம், Very strong. He is very strong. அவ்வளவுதான். He is. ஒரு 500-600 வார்த்தையை வச்சுதான் அவங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசுவாங்க. அது எப்படி கம்போஸ் பண்ணுங்கிறது தான். நம்ம தமிழ்ல எத்தனை வார்த்தை? 1000 வார்த்தைக்கு மேல பேச மாட்டோம். 1000 வார்த்தையே நமக்கு அதிகம் தமிழ்ல பேச மாட்டோம். அதேதான் வார்த்தை. சாப்பிட்டியா, போடியா, வந்து என்ன பண்ணி திருப்பி இதே கேள்விதான் கேட்போம். அதே வார்த்தைகளை வெவ்வேறு இடத்துல கேட்போம். அவ்வளவுதான். All right, we can do few more here. Now இது பாருங்க கவிதா மேம், clean their room. The room clean. இல்லையே, He cleans the room. He cleaned the room. In the room. Clean the room. பாருங்க, அவங்க clean the room. சப்ஜெக்ட் Please sir. He வராது. You. கேபிட்டல் யூ ஒய் போட்டுங்க. யூ இது தெரிஞ்சாலே போதும். நிறைய Now கவிதா இங்க Yes, sir. Fruit is healthy. சூப்பர். நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. அந்த பிரிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க பேசுறப்ப அந்த நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். சப்ஜெக்ட் சொன்னாரே எப்படி verb பண்ணணும்னு சொன்னாரே. எஸ், ஏன் பிரசாத் அடிக்க பார்க்கலாம். பெயிண்டிங் ஏன் மேட் ஷி. She made a சொல்லுங்க. She made a she painting. made a painting. சப்ஜெக்ட் She verb Made Made very nice. ஆப்ஜெக்ட் a painting. painting. சூப்பர். நாளைக்கு வந்து நம்ம புதன்கிழமை காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறப்ப இது அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடகடன்னு அடிச்சுட்டு போய் காம்ப்ளெக்ஸ் எடுத்து போயிட்டே இருப்பீங்க. வாவ், அவ்வளவு ஈஸி தானே அது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ்ல வந்து 2 சப்ஜெக்ட் இருக்கும், 2 verb இருக்கும். நீங்க அப்படியே எடுத்து பண்ணுவீங்க. Now ஏன் பிரசாத் It is raining now. அடிங்க, சப்ஜெக்ட் அடிங்க. It verb is. இஸ் மட்டும் கிடையாது. Is Raining. raining. Is raining. ரொம்ப முக்கியம். இட்ஸ் ரைனிங். மழை பெஞ்சிட்டு இருக்கு. கேபிட்டல்ல தான் போடணும். ஞாபகம் வச்சுங்க. ஸ்மால் நான் அவசரத்துக்கு போறேன் அப்படி எல்லாம் போடக்கூடாது. கேபிட்டல்ல தான் போடணும். நீங்க எழுத வச்சு இது பண்ணிடலாம். Now ஏன் பிரசாத் sad She She is is sad. she is very nice. நீங்க சப்ஜெக்ட் verb தான் ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து 2 எழுத்து இருக்குன்னு நினைக்க வேணாம். சப்ஜெக்ட் verb ஒரு எழுத்தா இருந்தாலும் நீங்க பாடி யூஸ் பண்ணணும். கரெக்டா யூஸ் பண்ணணும். sad adjective பாருங்க. she is sad, she feels sad, she looks sad. இது எல்லாமே sadங்கிறது adjective தான். பரிடா மேம், loudly The baby cried loudly. இன்னொரு வாட்டி The baby cried loudly. the baby. the baby. The baby பேபியை நீங்க சப்ஜெக்ட்ல கொண்டு வந்துடுங்க. Cried. cried தான் ஃபுல் verb, முழு verb அதான். லவுட்லினா எப்படின்னா adverb, எப்படின்னா ரொம்ப சத்தமா எழுதாப்ல அப்படிங்கிறது. சூப்பர்.
Now, Farida ma'am again. Eat, to, want, I, something. I want to eat something. Beautiful. Subject. I Verb. Want. want நல்லா பாத்துங்க. அப்புறம் ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்னது இது? To To eat eat something. something. என்னங்க? To eat என்னது? அது infinitive, sir. Infinitive. Infinitive verb. Infinitive verb. I want to eat என்ன? Something, something, something. Something. கொடுக்கலாமா? இந்த infinitive verbக்கு நான் வந்து தனியா ஒரு இடம் கொடுக்குறேன். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டாவது வந்து இந்த verb வச்சுதான் இங்கிலீஷே இருக்கு. verb ஃபிகர் அவுட் பண்ணீங்கன்னா இங்கிலீஷே ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். verb நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷே முழுசா புரிஞ்சுக்கலாம். புரிதல்ல தான் எல்லாம் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா பேசிடலாம். போய் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எல்லாமே இருக்கு. லெட்ஸ் கவிதா மேம், go with it. Sky, the stars in the art. the sky. The stars are in the The stars are in sky. sky. In the sky. அவ்வளவுதான். இந்த ஸ்டார்ஸ்னு ப்ளூரல்ல வர்றதுனால ப்ளூரல் verb வருது. ஆர் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு In the sky. அதான் adverb. இது adverbial phrase-ம்பாங்க. எங்க, எப்படி, ஏன், எதுக்கு, அதெல்லாம் வந்து adverb தான் வரும். சூப்பர். Now, Farida ma'am, careful. Him gave pen, I, yeah. Careful. I gave him a pen. Super. I Subject. gave a pen. No. I gave him a pen, sir. Yeah, அவ்வளவுதான். Farida ma'am சொன்னது ரைட். Subject அடிங்க. I I subject Gave. gave verb. இப்ப பாருங்க, gave இத முடிச்சிட்டு ஆப்ஜெக்ட் இங்க போடுறீங்க. ஆப்ஜெக்ட் இங்க நீங்க போடலாம். ஆப்ஜெக்ட் இது. அப்புறம் இந்த ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்பாங்க. இந்த ஹிம்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், பெண்ணுங்கிறது டைரக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் உள்ளதுக்கு போடுறோம். ஆனா ஐ கேவ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எல்லாம் that will fall in place. Now, Kavita ma'am, dinner having or we. We are having dinner. Subject. We Verb. Are Are having. are having. சப்போர்ட்டிங் verb, மெயின் verb. முன்னாடி பார்த்த ஆர் வந்து வெறும் மெயின் verb. இது வந்து சப்போர்ட்டிங் verb. இங்க இதோட சேர்த்து மெயின் verb வருது. we are having தெளிவா பிரிச்சிடணும். நீங்க பிரிக்கிறது Dinner. உங்களுடைய பேச்சா ஒளிஞ்சிருக்குது. இந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது. இது என்ன verb சொன்னாரு? ஓ பிரசன்ட் கண்டினியூஸ். ஓ மெயின் verb இருக்கு. ஆர் சப்போர்ட்டிங் verb, மெயின் verb இல்ல. இது உள்ள தெரிஞ்சாலே போதும். Farida ma'am, go with it. Wait please here. Please wait here. Wow. இப்ப you wait. பாருங்க here. அவ்வளவுதானே. ப்ளீஸ் முன்னாடி தூக்கி போடலாம், பின்னாடி தூக்கி போடுங்க. You wait. எப்படி வேணாலும் தூக்கி போடுங்க. ஆனா யூ வெயிட் தான் முக்கியம். இங்க நம்ம பாக்குற இந்த கிளாஸோட முக்கியமான விஷயம் என்ன? சப்ஜெக்ட் verb, சப்ஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றோமா? எஸ். லெட்ஸ் லுக் அட் இட். Farida ma'am. Soon back, come. Come Quick. back soon. Super. Come back soon. சப்ஜெக்ட் என்ன? You. You. Super. Verb. Come. இப்ப பாருங்க, இதோட சேர்த்து phrasal verb படிக்கணும்னாக்கா கம் பேக்னு Come போடலாம். back. இது பாருங்க adverb. எங்க வீடு, எங்க 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 வீடு. adverb வந்துருச்சுங்களா? கம் பேக் வந்து அங்க பாத்தீங்களா ப்ளூ அப், அங்க பாத்தீங்களா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம phrasal verb பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Yes, sir. அதேதான். அதுதான் Gets up. எதுக்கு ஞாபகம் இருக்குதா? Gets up. சூப்பர். Now, easy. Late am I. I am I'm late. late. இங்க I am பாருங்க, late. மெயின் verb am. இந்த இடம் தான் புரிஞ்சுக்கணும். இது டபுள் ஆக்ட் பண்ணணும். இந்த இடத்துல மெயின் verb இருக்குங்கிறத புரிஞ்சுட்டாலே போதும். இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை வெவ்வேறு இதை எடுக்கும். இங்கிலீஷ்ல வார்த்தைகள் குறைச்சங்கிறதுனால ஒரே வார்த்தை வெவ்வேறு ரோல் எடுக்கும். அதனாலேயே தமிழர்களுக்கு ஆங்கிலம் குழப்பமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தமிழ்ல இல்லை. தமிழ்ல எல்லாத்துக்கும் தனித்தனி வார்த்தை. இது அப்படி கிடையாது. ஒரே வார்த்தை அட்ஜெக்டிவா இருக்கும். அந்த இடத்துல பொசிஷனை மாத்திரம் அட்வர்பா மாறும். இன்னொரு பொசிஷனை மாத்திரம் ப்ரிப்போசிஷனா இருக்கும். திடீர்னு பார்த்தா சப்ஜெக்டா வந்து உட்காரும். ஒரு வார்த்தை இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுமா அப்படிங்கிறது இங்கிலீஷால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா அதுக்கு இருக்கிறதே குறைச்ச 26 லெட்டர் தான். தமிழ் மேல 247 இல்ல. இந்த 26 இருக்கிறதுல அந்த 26க்குள்ளேயே அவங்க வார்த்தையை வச்சுக்கணும். சோ ஒரு சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் தான் அது. அது எழுத்துக்கள் குறைச்சலா இருக்கிறதுனால காம்ப்ளிகேஷனா இருக்க மாதிரி தெரியுது.
All right. Farida ma'am, market there is open. The market is open. Subject, The market Market. The market. verb. is Is. பாத்தீங்களா இந்த ஓப்பனை வச்சுட்டு வேர்பா சொல்ற கூடாது. வெரி குட், வெரி குட். பாருங்க இந்த ஓப்பன் எப்பயுமே நம்ம வேர்பா யூஸ் பண்ணுவோம். திறக்கிறதுன்னு திறந்திருக்கு. இப்ப பாருங்க இந்த மார்க்கெட் இஸ் ஓப்பன் அட்ஜெக்டிவா மாறுது பண்ணி இப்பதான் சொல்லி முடிச்சேன் இங்கிலீஷ்ல. ஓப்பன் எப்பயுமே நம்ம ஓப்பன் த டோர்னு வேர்பா சொல்லுவோம். இந்த மார்க்கெட் இஸ் ஓப்பன் அட்ஜெக்டிவா மாறுது பாருங்க. ஏன் சார் புரியுதுங்களா? அப்படியே அட்ஜெக்டிவா அப்படியே மாறிடுச்சு பாருங்க. அதனாலதான் ஆங்கிலம் நிறைய பேர் கஷ்டமா இருக்கிறதுக்கு வந்து இது ஆங்கிலம் வந்து ஒண்டி குடித்தன மாரி ரொம்ப குறுகிய இடம் அதுக்குள்ள இருக்கணும் கஷ்டம். இது வந்து பெரிய பங்களால இருக்க மாதிரி தமிழ் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க இந்த ஓப்பனை வந்து வேற வழியே இல்லை. ஓப்பன் போட்டு வேர்புன்னு எப்போயும் நினைக்கிறத அட்ஜெக்டிவா மாத்துறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். எஸ் கௌசல்யா மேம், மீட் ஹிம் ஐ வில். I will meet him. சப்ஜெக்ட் I verb. Will meet. will meet. இப்ப பாருங்க தமிழ் இதை நீங்க தமிழ் படுத்துனீங்கன்னா அப்படியே மாறுது பாத்தீங்களா? ஐ வில் மீட் ஹிம் இப்படிதான் பிரிக்க போறேன். இப்ப பாருங்க நான் அவனை சந்திப்பேன். நான் அவனை இந்த சந்திப்பேன் கூட பாருங்க சந்திங்கிறது பின்னாடி இருக்கு, பேன் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கு. வாவ், அதுக்குள்ளேயே பிரியுது பாருங்க. எவ்வளவு நுணுக்கமா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே மாறுது. அதுக்குள்ளே அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப லாஸ்ட் 10 minutes ஒரு 10 பார்த்துடலாமா? It was amazing. It was amazing. எனக்கு சப்ஜெக்ட் சொல்லுங்க. It It verb சொல்லுங்க. was. வா, அமேசிங் verb மாதிரி தெரியுது பாத்தீங்களா? ஆனா அட்ஜெக்டிவ் இருக்கு எப்படி இருக்குது? ரொம்ப வியப்பா இருக்கு. வா, இப்ப பாருங்க இது வந்து பார்த்தா verb நினைப்போம். இல்ல, verbல கூட அமேசிங் வரும் வேற மாதிரி. இப்ப இல்ல, இப்ப இல்ல. இட் வாஸ் அமேசிங், ஹி வாஸ் அமேசிங் நீங்க மாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடும். எஸ், லிசன் ப்ளீஸ். Please listen. ப்ளீஸ் லிசன் போடலாம். You. ஆனா இப்ப இங்க வேர்ப்ல போடுறோம். இந்த யூ தெரியணுங்கிறதுக்காக தான் அது சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. ரைட், யூ லிசன் ப்ளீஸ். ப்ளீஸ் லிசன். Please listen. All right, Kavita ma'am, went they shopping? they went They shopping. went shopping. They went shopping. Capital G போடுங்க. went. Went verb வச்சிட்டு shopping என்னங்க? Gerund சார் இது. gerund தான். gerund noun. இந்த nounல போய் உட்கார்ந்து பாருங்க, பார்த்தா shopping verb மாதிரி இருக்கும். ஆனா noun-ஆ இருக்கு பாருங்க. அவ்வளவு முக்கியம். Now, Kavita ma'am, go with it. This bag mine is. Correctly சொல்லுங்க. This bag is mine. Subject. This bag Verb. is. Is. This bag is. Wow. அது பிரிச்சிருக்க பாருங்க, அந்த பிரிக்கிறதுதான் இருக்கு. ஆப்ஜெக்ட் போட்டுங்க. Now, super. Prasad, catch, can't I eat? I can't catch it. Super. இது எனக்கு இது வேணும், சப்ஜெக்ட் வேணும். I verb வேணும். can't catch. Wow. பாருங்க இதுக்குள்ள உள்ள ஒரு அட்வர்ப் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. நாட் வந்து அட்வர்ப், ஆனா அது சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்ப் சாண்ட்விச் ஆகுது. சாண்ட்விச் ஆகுது பாருங்க. கேன் சப்போர்ட்டிங், கேட்ச் மெயின் வெர்ப். அது சாண்ட்விச் பண்ற இடத்துல நாட்டுங்கிற அட்வர்ப் போடுறோம். ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ன? It. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க இது பிரிச்சுட்டீங்கனாலே போதும். இப்ப பாருங்க தமிழ்ல அப்படியே பேசுறப்ப மாத்தி பேசுவோம் பாருங்க. நான் அதை பிடிக்க முடியவில்லை. பாருங்க நான் இங்க இருக்கு, அதை எங்கேயோ இருக்குது. பிடிக்க இதுக்குள்ளேயே பாருங்க. சார் பிடிக்க அதுக்குள்ள பின்னாடி இருக்கு பாருங்க. முடி அதுக்குள்ள வந்துட்டு முடியாது. வா, நான் அதை பிடிக்க முடியாது. இந்த வேர்புக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய சேஞ்ச் பாத்தீங்களா? All right, Kavita ma'am, go with this. She is He is talking on the phone. on the phone. On the phone. Very good. Subject. She is talking He on the phone, sir. Subject. She is She is talking. talking. Verb. Is talking. Is talking. Beautiful. இதுதான் எனக்கு வேணும். அப்படியே கொண்டு வந்துடணும்.
On the phone. பாருங்க ஆன் த போன் எப்பயுமே நம்ம படிச்சிருக்கோம். ஆன் எங்க வரும்னா ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்கோம். ஆன் த போன், ஆன் த ரேடியோ, ஆன் த டெலிவிஷன், மீடியா எல்லாமே தான் வரும். Right? இப்ப தமிழ்ல பாருங்க அவள் தொலைபேசியில் பாருங்க அவள் தொலைபேசியில் பேசி பேசி பேசிக்கொண்டு இருக்கிறாள். அதுக்குள்ள எப்படி மாறி பாருங்க. அப்படியே அடிப்படையில கான்ஃபிளிக்ட் ஒரு பெரிய முரண் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் அமைப்பு ரீதியான முரண் இருக்கு இல்லையா? இந்த அமைப்பு ரீதியான முரண் தான் நம்ம கஷ்டத்துக்கு கொடுக்கும். அவள் தொலைபேசியில் பாருங்க பேசிக்கொண்டு இருக்கிறாள். எல்லாத்துலயும் அப்படியே மாத்துறாங்க பாருங்க. அதனாலதான் அந்த அடிப்படை முரண் இருக்கிறதுனாலதான் குறிப்பா அமைப்பு ரீதியா இந்த வாக்கிய அமைப்பு ரீதியா இருக்கிறதுனாலதான் நமக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். Let's look at it. Easy. He answered quickly. இப்ப verb என்னங்க? He verb answered. பாத்தீங்களா? ஆன்சருங்கிற நவுன் எப்பயுமே நம்ம நவுனா யூஸ் பண்ணுவோம். ஆன்சரை அவங்க வேர்பா மாத்தி பாஸ்ட் டென்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா? அது பார்க்க முடிஞ்சுதா? இதுதான் ஆங்கிலத்துல உள்ள சிக்கல், இடியாப்ப சிக்கல். இது ஆன்சரை வந்து வேர்ப வந்து நவுன நம்ம ஆன்சர் பதில் என்ன பண்ணுது? பதிலுங்கிறது நம்ம ஆன்சர்னு சொல்லுவோம். பாருங்க கேஷுவலா வேர்பா மாத்திருக்காங்க. Now, car moves fast. The car moves fast. The car moves fast. moves ன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் வெர்ப் கொண்டு வந்துட்டாங்க. moves பாருங்க ஒரே ஒரு காரு பிரசன்ட் டென்ஸ்ல போறாங்க, எஸ் சேர்க்கறாங்க பாருங்க. அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும். சிம்பிள் சென்டென்ஸ் நினைக்காதீங்க. இத படிக்கிறீங்க, இதை எழுதுறீங்க, விட்டு போனதை எழுதுனதை படிச்சு ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்புறீங்க. ஏன்னா இந்த பேட்ச்ல தான் யாருமே அதை பண்றது இல்லை. என்னோட எல்லா அதர் பேட்ச்லயும் பண்ணிடுறாங்க. இந்த பேட்ச் வந்து என்னன்னு தெரியல. 8:30 மணி 9 மணி ஆனோடனே முடியலையா என்னன்னு தெரியல. இந்த பேட்ச்ல தான் யாரும் சரியா பண்றது இல்லை. வீடியோ ஆன் பண்றது கிடையாது. ஒரு ஸ்பீக்கிங் இதுக்காக வரணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். எவ்வளவு பெரிய விஷயம் அது நம்ம பண்றதுல. ஆனா நான் ஒரு 10 பேட்ச் வாரத்துல எடுக்கிறேன். 9 பேட்ச் நல்லா பண்ணிடுறாங்க. இந்த பேட்ச் தான் அந்த வயசுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு நினைச்சிடுறாங்களோ ரொம்ப தெரியல. கொஞ்சம் ஆடியோ கட் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, ஒரு 1/2 hour பண்ணலாம். Yes, Kaida ma'am. Difficult question. இன்னொரு வாட்டி. This is difficult question. ஆஹா தப்பாயிடுச்சா? This question is This difficult. question is difficult. This sir. question is Beautiful. அதுதான் தமிழுக்கு இங்கிலீஷுக்கு இப்பதான் சொல்லி முடிச்ச பாருங்க. நம்ம படார்னு இடறி விட்டுரும், சப்ஜெக்டை இறக்கணும். திஸ் கொஸ்டின் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. நம்மள ஈஸியா தடுமாற விட்டுரும். திஸ் கொஸ்டின் ரைட் ஈஸியா கரெக்டா கொண்டு வந்துருங்க. இந்த இது வந்து டிஃபிகல்ட். பாத்தீங்களா? தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் எங்க தடுமாறுறோம் பாத்தீங்களா? எவ்வளவு பெருங்கருவி தமிழ்ங்கிற பெரிய கருவியை கையில வச்சிருக்கோம். அதை கரெக்டா யூஸ் பண்ணும். ஏன் பிரசாத்? homework doing. They are doing homework. They are doing homework. Beautiful. பாருங்க are doing. வெரி நைஸ். அப்படியே ஆப்ஜெக்ட் இறக்குறவங்க ஹோம்வொர்க் 2 வார்த்தை கிடையாது, ஞாபகம் வச்சுங்க, ஒரே வார்த்தை தான். அதெல்லாம் கவனமா நுணுக்கமா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது கவனிச்சுக்கணும். இன்னும் 2-3 பண்ணிடலாம். கவிதா மேம். The clock is ticking. சூப்பர். The clock ஈஸ் கிடையாது, ஈஸ் மட்டும் கிடையாது, is ticking. அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுல முடிஞ்சது. சப்ஜெக்ட் வெர்ப் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏதோ ஒரு வகையில சப்ஜெக்ட் வெர்ப் வச்சு Ticking na sir. ஓடுறது டிக்கிங்னா ஓடுது. ஒரு செகண்டா ஓடுது இல்லைங்களா? டிக்கிங். The clock is tick 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 ன்னு கமல் படம் வந்தது ஞாபகம் இருக்கா? அந்த டிக் அந்த இதுதான் அந்த கிளாக்கோட டிக் தான். சோ தமிழ்ல படமே வச்சிருக்காங்க. புது படம், பழைய படம் எல்லாமே டிக் டிக் டிக்னு இருக்குல்ல. சரிடா மேம். நெக்ஸ்ட் ஒன். He caught the ball. Catch the ball. He Caught the ball. நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க மட்டும் இத அப்படியே ஸ்கிரிப்ட் எடுத்து எழுதி படிச்சு காட்டி படிக்க எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி
நீங்க படிச்ச அந்த டோனை நீங்களே கேட்டு அனுப்பிட்டீங்கன்னா உங்க அடிமனசுல போய் பதிஞ்சிடும். இதுதான் வேணும். இமர்சிவ் டெக்னிக்னு சொல்லுவாங்க கேம்பிரிட்ஜ்ல. ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமா சார்? பாருங்க, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இப்படி கொடுக்குறப்ப ஒரு அந்நிய மொழியை ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். இந்த 250 சென்டென்ஸ் தான் இருக்கா, 250 நீங்க ஃபிகர் அவுட் பண்ணி 1 மணி நேரத்துல நீங்க படிச்சு அனுப்பிடலாம். அதிகபட்சம் 1.5 மணி நேரம் ஒரு சினிமா பாக்குற நேரம் தான். ஆனா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறீங்களா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அடி மனசுல போய் உட்காந்து. எப்பன்னா நீங்க எழுதுறப்ப மைண்டும் ஹேண்டும் கோஆர்டினேட் ஆகும். உங்க சப்கான்சியஸ்ல போய் உட்காந்து திடீர்னு கனவுல கூட வரும். அது கனவுல ஏன் வருது? உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தான் கனவா மாறுது. ரைட்? சில பேருக்கு நல்ல கனவு வரும், ஏன்னா சப்கான்சியஸ்ல நல்ல விஷயம் இருக்கும். சப்கான்சியஸ்ல பயங்கர பயப்பாருன்னா வெளில ஒரு இதேதான் நீங்க எழுதுறதுலதான் இருக்கு. உங்க அடிமனசுல போய் உட்காரு. தமிழ் நீங்க நைட்டு 1 மணிக்கு உங்களை எழுப்பி கேட்டாலும் தமிழ்ல பேசுவீங்க. ஏன்? நீங்க ஃபுல்லா படிச்சு வச்சு உங்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட், நார்மல் மைண்ட் எல்லாத்துலயும் தமிழ் இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த தமிழுக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? எழுதணும், படிக்கணும், கேட்கணும். ரைட்? இன்புட் வேணும். உண்டியல்ல காசு போட்டாதான் வேணுங்கிறப்ப உண்டியல்ல உடைக்க முடியும். உண்டியல்ல காசு போடாம வெறுசா உண்டியல்ல நம்ம முடியாது. எப்ப வேணாலும் உடைச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒன்னே பண்ணிடலாமா? Let's do one more. I smells heat with. I I smell smell with with the heat. இன்னொரு வாட்டி. I I smells smell with heat. with heat. Subject. Ice. 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 Verb. Melts. Smell. With heat. அப்படியே போடுங்க. வித் ஹீட் ஒரு ப்ரொபோசிஷனோட வித் ஹீட்டுங்கிறத நவுனா மாத்துறாங்க பாருங்க. நவுனா மாத்தி அப்படியே போட்டு ஒரு ப்ரொபோஷன் போட்டாங்க. இதுதான் மெயினா சொல்ல வந்தது. ஒண்ணு இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதுல 250 இது இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது தான் நம்ம காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறோம். இதை அப்படியே இது பண்ணி நீங்க அப்படியே படிச்சுக்காது. The cake was delicious. You do not jump on the bed. இது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 250 சென்டென்ஸ் எழுதிடுவீங்க. அப்ப ரைட்டிங் வரும், படிக்கிறப்ப ரீடிங் வரும். படிச்சதை ஒரு வாட்டி அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க கேட்கிறப்ப லிசனிங் வரும். அப்புறம் எனக்கு அனுப்பி விடுவீங்க. ஒண்ணுமே இல்லையா, இதுல எல்லாமே முடிஞ்சு போச்சு. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படி ஒண்ணு நீங்க பண்றப்ப மனசுக்குள்ள பதியும். கிளாஸ்ல வந்து கைடன்ஸுக்கு தான் கிளாஸ். உண்மையான ஒர்க் நடக்கிறது இந்த ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கு நடுவுல தான். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ தான். நல்ல வாத்தியாரெல்லாம் ஒண்ணு கிடையாது. நல்ல ஸ்டூடெண்ட்னு எப்பயுமே இருப்பாங்க. ரைட்? எப்பயுமே நல்ல ஸ்டூடெண்ட் உண்டு. நல்ல வாத்தியார்னு யாரும் எந்த கொம்பனும் வந்து இங்க யாரும் வந்து இது பண்ணிக்க முடியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா நல்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? கட்டாயமா இருப்பாங்க. 50 பேர் உள்ள கிளாஸ்ல ஒரு ஆள் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு அந்த வாத்தியார் வந்து பெருமைப்பட முடியாது. அந்த ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்றாங்க. நீங்க ஸ்டூடெண்ட், நல்ல ஸ்டூடெண்ட், எப்பயுமே நல்ல ஸ்டூடெண்ட். நீங்க அதை பார்க்கணும். 9:30 ஆச்சு. இந்த 250 வாட்சி நான் இப்பயே அனுப்பி விடுறேன். இந்த ஷீட் 2ல இருக்கும். நீங்க அப்படியே எடுத்து நீங்க இது பண்ணி பாருங்க. ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஷீ ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். இது எல்லாமே எழுதி அனுப்பி விடுங்க. கிளாஸ் நம்பர் 9 நான் வந்து உங்களுக்கு இதோட இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு அனுப்பி விடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you. Thank you, sir. Thank you. தேங்க்யூ. Good night. Good night. I'll see you on Wednesday. Class miss பண்ண வேணாம்.